கைஸ் நம்ம இப்போ சென்னையில் தான் இருக்கோம். என்னை சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. காற்றே அடிக்க மாட்டேதுங்க இந்த இடத்துல. கண்ணாடி திறந்தா கொசு சாம்பறங்க, செம்ம கொசு. பக்கத்தில் ஒரு குளம் இருக்குங்களா, அதில் ஒரு கோயில் ஒன்று, அம்மன் கோயில் இருக்குது. சரியான கொசு இருக்குங்க. இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. காலையில் ஏஞ்சோம் அப்படின்னு பார்த்து இங்கே விட்டு பார்த்துன்னுக்கிறேன். எனக்கு என்னென்னா, இங்கே ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. கரெக்டாக போல் ஜெயிலுக்கிட்ட இருக்கேன். ஓகேங்களா, போல் ஜெயிலுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங். அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் பார்த்தேன். அங்கே போகலாமா வேணாமான்னு பார்த்தேன். ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். அதனால் சின்ன கையேந்தி போனாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க டிஃபன். உண்மையாக வேறு லெவலு. 2 கல் தோசை, ஒரு பிளைன் தோசை, ஒரு ஆம்லேட்டு. எவ்வளோன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இப்போ? 60 ரூபாங்க. இதே நீ பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன்னா 2 கல் தோசை, ஒரு கல் தோசை 50 ரூபா இருக்கும். ஓகேங்களா. ஒரு பிளைன் தோசை 80 ரூபா இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஆம்லேட்டு அதிகபட்சம் 160 ரூபாய்க்கு மேலே தான் பில்லு வந்துருக்கும். ஆனால் பரவாயில்லைங்க, கையேந்தி போகணும் தாங்க. உண்மையாக வேறு லெவல். அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்குள்ளெல்லாம் கடை காலி ஆகிடுது. அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்கன்னா. சுத்தமாக செய்வாங்கலாம் நினைக்காதீங்க, 100% சுத்தமாக தான் செய்வாங்க. ஏன்னா கையேந்தி போகல. ஏன்னா பெரிய பெரிய கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று மதியம் 3 மணிக்கு போட்ட புரோட்டாவே இன்றைக்கி நைட்டு அதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் நிறைய தப்பு நடக்குது. ஃப்ரெஷ் புரோட்டான்றாங்க, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஓகேங்களா. சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷுன்னுவாங்க, ஆனால் நேற்று மதியம் 3 மணிக்கு போட்ட சப்பாத்தி இன்றைக்கி நைட்டு வரலாம் 10 மணி வரலாம் ஓட்டம். ஏன்னா காலி ஆகாதுங்க. சப்பாத்தி பரோட்டா வந்து அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகாது. ஏன்னா அதிகமாக போடுறாங்க. கம்மியாக போட்டால் காலி ஆகிடும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கையேந்தி பவனில் பரோட்டா சப்பாத்தி வந்து கம்மியாக போடுவாங்க, அன்னன்னைக்கு காலி ஆகிடும். இவங்க இட்லி தோசைலாம் பாருங்கள், அப்பப்போ ஊற்றி வந்து அப்பப்போ காலி பண்ணுறாங்க. நைட்டு 10 மணிக்குள்ளே எல்லா மாவுமே காலி ஆகிடும். ஓகேங்களா. மிஞ்சி போனால் பார்த்திங்கன்னா மாவு மட்டும்தான் இருக்கும். காலையில் வந்து டிஃபன் கடை போட மாட்டாங்க இவங்க, நைட்டு மட்டும் தான் போடுவாங்க. காலைல போட்டாங்கன்னா இந்த நைட்டு மீறதை காலையில் வச்சுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க கம்பல்சரி. ஏன்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் வைக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால தான் டேஸ்ட் வருது, நல்லா சுத்தமாக செய்வாங்க கம்பல்சரி. இந்த மாதிரி கையேந்தி பவனில் சாப்பிட்டு போகிறாங்க, சூப்பராக இருக்கும், வேறு லெவல் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் நிறைய பேர் என்னென்னா இதிலே டிசிப்ளின்ட்டு டீசென்ட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஓகேங்களா. எப்படியா இருந்தாலும் எப்படி சொல்கிறது, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. எப்போனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா. அது எப்படின்னு நடக்கும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. இதில் தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. எது வேணாலும் நடக்கலாம், அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாது. ஆனால் உண்மையாக வேறு லெவல் டிஃபனுங்க. 60 ரூபாய்க்கு 2 கல் தோசை, ஒரு தோசை, ஒரு ஆம்லேட்டு. சின்னதாக இருந்தாலும் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா அதை மட்டும் நான் இவ்வளோ பெருசாக ஊற்றுற போகிறாங்க. இல்லை 0 சைஸில் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு தட்டு சைஸில். ஆனால் இங்கே கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஒருத்து தான். நான் சிக்கன் கேட்காம வந்துட்டேன். சரி, இன்றைக்கி ஏன் சிக்கன் சாப்பிட்டேன், ஆம்லேட் சாப்பிட்டதே போதும். ஓகேங்களா. அதுவே நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருக்குது டிஃபன். உண்மையாக வேறு லெவலுக்கு. இதுவே போதும். என்னென்னா வண்டியில் ஜிபிஎஸ் இருக்கிறதுனால ஏசி போட முடியல, அதுதான் கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. எங்கள் ஓனர் விட்டு வேலையை விட்டு நின்றுட்டேங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன்லாம் கிடைக்க மாட்டார். ஏன்னா என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் கடவுள் ரொம்ப விளையாடுறாருங்க. அந்த குளத்து உள்ள ஒரு அம்மன் கோயில் ஒன்று உட்காந்துக்குது. நானும் புலம்பிடலாம், இறங்கி குளத்தில் போய் புலம்பிடலான்னு தான் பார்க்குறேன். அவ்வளோ கொசு கடிக்கும் அந்த குளத்தில். எனக்கு நீச்சல் தெரியாது. அப்புறம் தத்தக்காப்பூத்து தான் நான் வேணும். அந்த குளத்தில் இறங்கி போய் அம்மன்கிட்டே காலில் ஊந்துலாமான்னுக்கிறேன். அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாருங்க அந்த கடவுள். எப்படின்னா, போன மாதம் ஃபுல்லாக வண்டி ஓட்டினேங்க. ஒரு 20 டியூட்டி 25 டியூட்டி ஓட்டியிருப்பேன். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இப்போது 31ஆம் தேதி 30ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரலுமே டியூட்டி இல்லைங்க. சரி, அப்படி இப்படி இடையில் கொஞ்சம் 2 டியூட்டி ஓட்டினேன், அவ்வளோதான். ஓகேங்களா. இன்றைக்கி என்ன டேட்டே, இன்றைக்கி 15 ஆயிடுச்சு. ஓகேங்களா. இந்த மாதம் 4 நாள் டியூட்டி இல்லை. ஓகேங்களா. 29லேருந்து 4ஆம் தேதி வரலுமே டியூட்டி இல்லை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரலுமே டியூட்டி இல்லை. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. டியூ கட்டுறதா, அம்மாவுக்கு மெடிசன் வாங்குறதா, கையில் காசே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணி காலைல சொல்லிட்டேன், வண்டி எடுத்துன்னு வந்து விட்டுறோண்ணா, நான் சென்னைக்கு எங்கன்னா வேலைக்கு போயிடுறேன், என்னால் முடியல, செம்ம கடன் ஆகிட்டேன். ஓகேங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துன்னு போய் விட்டேங்க. அவர் எங்கேயோ வெளில போய்ட்டு இருந்தார். எனக்கு மனசே கேட்கல, வாய்ஸ் மெசேஜே போட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கண்ணா, என்னால் முடியல. போன மாதமே 6000 வாங்கி டியூ கட்டினேன். இந்த மாதமும் அந்த மாதிரி நம்மளால் கடன் கேட்க முடியாது. ஓகேங்களா. கொடுக்குறவங்க குத்துனே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அவருக்கு என்ன பிரச்சனையோ, அவருக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணுறாருன்னா நம்ம அதை புரிஞ்சிக்கணும். ஓகேவா. என்னால் எதுக்குங்க, அவர் வந்து என்னை நம்பி வண்டி கொடுத்துட்டு உக்காந்துக்கிறாரு. ஓகேங்களா. நான் எங்கேயும் ட்ரிப் எடுக்க முடியாது. அவர் தான் நல்ல வாடகை வந்தால் தான் எடுப்பார். ஓகேங்களா. அது வரல வீட்டில் தான் உட்காந்துக்கணும். அப்புறம் அரசனை கம்பி புருஷனை கை விட்ட கதையாகிடுச்சு. அதனால் நம்ம வந்து நம்ம பிழைக்கிற வழியை பார்ப்போங்க. பிழைச்சாதான் டியூ கட்ட முடியும், கடன் அடிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும்.
ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க, ரொம்ப டைட்டுங்க. அதனால் வேறு இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டேன். ஓகேங்களா, இந்த ஓனர் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, அதனால ஒரு வாரம் செஞ்சு பார்ப்போம். அப்படி இல்லையா சென்னைக்கு வேலைக்கு வந்துட வேண்டியதான். நம்ம ஊர் தான் சென்னை. ஓகேங்களா, நம்ம ஊர்னால் இங்கே தான் ஆல்ரெடி வேலை செஞ்சுருந்தேன். எங்கே போனாலும் நம்மளுக்கு வேலை இருக்குது. ஓகேங்களா, யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாதுன்றது தான் ஒரு முடிவு. எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், அம்மா நான் சென்னைக்கு வேலைக்கு போகிறேன், ரொம்ப டைட்டாக இருக்குது, நீ ஊசி போட கற்றுக்குமா, இன்னும் முடியலம்மா, கடன் ரோராகுது, உன்னை வேற பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிடா நீ பாடுறா, ஒரு வாரம் செஞ்சு பாரு, பிடிச்சா பாரு, இல்லைனா போய்ட்றா அப்படின்னாங்க. சரி பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நிலமை பார்த்தா தான் தெரியுன்னு நாங்கள் சொல்கிறது. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா, எப்படியா இருந்தாலும் கடன் ஆட்சி தான் ஆகணும், வாங்கியாச்சு, கடனை கட்டி தான் ஆகணும். அதுக்கோசரம் வேறு முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கட்டி தான் ஆகணும், வாங்கின கடனை கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. எங்கள் வீட்டில் வேறு என் தங்கச்சி வர நேற்று தான் வந்துச்சு ஊர்லேருந்து. அது வேறு சொல்லின்னு இருந்தா, டெய்லி சீக்கிரமாக கடன்லாம் ஆடிடா, உனக்கு பொண்ணு வேறு பார்த்துன்னுக்குறாங்க எங்கள் மாமியார் வேறு. அவங்க மாமியார் வந்து பொண்ணு ரெடியாக இருக்கான். நான் கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேங்க. என் தங்கச்சி வந்து பாருங்கள், எனக்கு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வருது, என்ன பண்ணுறது, பொண்ணுலாம் ரெடியாகிறாங்களாம். ஊன்னோடனே தாலி கட்டுருவாங்க. ஏன்னா அப்படிங்கிறாங்க. ஏன்னா என் தங்கச்சி ஊன்னு சொன்னோடனே இவங்க போய் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க பொழுது. பார்த்தோன்னே, ஏன்னா பொண்ணு கொடுக்குறவங்க சும்மா கொடுத்துருவாங்க. டிரைவர் என்ன பண்ணுறாரு, குடிக்கிறாரா, சரக்கு அடிக்கிறாரா, தம் பிடிக்கிறாரா, அவருக்கு வேறு எதனா கெட்ட பழக்கம் இருக்குதா, சொத்து இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, இவ்வளோத்தையும் கேட்பாங்க. சும்மாலாம் பொண்ணு கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. படிச்சுக்கிறாரா, சொந்த கார் வச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, கவுத்தம்லாம் எல்லாத்தையும் பண்ணுற மாட்டாங்க. இதெல்லாம் யோசிக்கணும். அது இல்லாமல் அந்த கல்யாணத்தை நம்ம தான் எடுத்து நடத்தணும், அதுக்கு காசு வேணும். ஏற்கனவே நான் பல பிரச்சனையில் இருக்கிறேன். இப்போ அந்த கல்யாணம் எனக்கு தேவையா, தேவையில்லை. ஓகேங்களா, அது ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் பொண்ணுக்கு நம்ம செய்யணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கணும், அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணும். நம்ம அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் யாரையும் லவ் பண்ணலைங்க. உண்மையாக என்னை லவ் பண்ணவங்களாம் விட்டு போயிட்டாங்க, அதனால் நான் யாரையும் லவ் பண்ணல. ஓகேங்களா, அதான் பணம் தான் இங்கே ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து உண்மையாக இருக்கிறேன், அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. உண்மையாக இருந்தேன்னா இந்த உலகத்தில் யாருக்குமே பிடிக்காது போல. ஏன்னா நம்ம உண்மையாக இருந்தோன்னு வச்சுங்க, எல்லோரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க போல. அதுதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, லவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அதுதான் உண்மை. அதனால் யாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடாது போல. பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன் அவன் தான் நல்லா பார்த்துப்பான்றாங்க. என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நான் என்ன சொன்னேன்னா, சொல்லக்கூடாது, எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணை வந்து ஜஸ்ட்டு ஓகே இன்ஸ்டாவில் பார்த்து மெசேஜ் பண்ணிச்சு. ஒரே வார்த்தை தான் கேட்டேன் நாங்கள், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தா, நான் என்ன சொன்னேன், மற்றவங்க மாதிரிலாம் எனக்கு ஈத்துன்னு ஓட்ட தெரியாது, ஈத்துன்னு போய் கல்யாணம் பண்ண தெரியாது. நான் என்னன்றேன், எங்கள் வீட்டில் பர்மிஷனை வாங்காமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரே முடிவு சொல்லிட்டேங்க. நான் எழுதிட்டு வச்சிச்சிங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரே வார்த்தை சொன்னாங்க, எங்கள் வீட்டில் பர்மிஷன் கொடுத்தா உங்கள் வீட்டுக்கு நான் வந்து பொண்ணு கேட்பேன். ஓகேங்களா, இதுதாங்க முறை, என் முறை. மற்றவங்க மாதிரி பார்த்தேன், கல்யாணம் பண்ணேன், வீட்டுக்கு கூட்டின்னு வந்து நிற்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த தைரியம்லாம் இந்த 90s கிட்ஸ் பையனுக்கு கிடையாது. நான் உண்மையாக 90s கிட்ஸ் பையங்க. ஓகேங்களா, யாரையும் ஏமாற்றணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. ஓகேங்களா, அதனால் அந்த பொண்ணுகிட்ட ஓப்பனாக சொன்னேன். அந்த பொண்ணு என்ன புரிஞ்சிக்கல. ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி யார்றான்னு என்ன கேட்குது. ஓகேங்களா, அது எந்த ஊரனா இருக்கட்டும். ஓகேங்களா, இதுதான் 90s கிட்ஸ் எல்லா பசங்களோட கேரக்டருமே. ஆனால் அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க. ஓகேங்களா, 90s கிட்ஸ்லாம் உண்மையாக இருப்பாங்க. ஒரு பொண்ணுன்னா ஒரு பொண்ணு தான். ஓகேங்களா, இப்போ கூட நான் என்ன முடிவு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்குனா தான், அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்டே நான் பர்மிஷன் கேட்டால் தான் அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ண முடியும். இல்லைனா கல்யாணம் பண்ண முடியாது. ஓகேங்களா, எப்படி கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த பொண்ணு லைஃப் நான் வருது. நான் திடீர்னு போய்ட்டு பார்த்து கல்யாணம் பண்ணி, அது ஒரு லாங்குவேஜ், நான் ஒரு லாங்குவேஜ், அது வேறு நான் வேறு, இங்கே வந்து வாழணும். ஐயோ எவ்வளோ ரூல்ஸுங்க பா சாமி. இது இல்லாமல் பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, யோசித்து பார்த்தாலே தலை சுற்றுதுங்க. என்னடா லைஃப்ன்ற மாதிரி. அதனால் அதெல்லாம் வேணாம் இப்போத்துக்கு. நம்ம பிளான் என்ன, இருக்கிற கடனை அடிச்சுட்டு ஜாலியாக ஆல் இண்டியா ட்ரிப் போகணும்.
அது பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிச்சிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைங்க. நம்மலாம் வந்து உண்மையாக இருக்கும் பாருங்கள், அதுதான் ரொம்ப 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 தப்பு. ஏமாற்றிட்டு போகிறவங்களாம் நல்லவங்க. நான் ஏமாத்தலைங்க யாரையும், அதனால் ஓப்பனாக பேசிடுறேன். 90s கிட்ஸ் எல்லாருமே நல்லவங்க தான். ஓகேங்களா? அதனால் புரிஞ்சிக்க மாட்றாங்க இந்த பொண்ணுங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஏமாந்து போய் நிறைய இடத்துல என்னென்னவோ ஆகிடுது. அதனால் நம்ம எதுவும் சொல்லிக்கிறது இல்லை, விடுங்க, பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் நல்லதுக்கே நினச்சிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இந்த வினோத்துக்கு தலையத்தில் இழிச்ச வாயின்னு எழுதி ஓட்டிக்குது. ஓகேங்களா? அதனால் எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்காது. அதனால் அதை பற்றி நினைக்கிறது வேஸ்ட்டு. ஓகேங்களா? இருக்கிற கடனை அடிச்சுட்டு ஜாலியாக ஆல் இண்டியா ட்ரிப் போகிறோம், வீடியோ போடுறோம், வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட டார்கெட் லட்சியம். ஒரே ஒரு வார்த்தை கேட்டுச்சுங்க அந்த பொண்ணு, நீங்கள் மட்டும் ஜாலியாக சுற்றுறீங்க வீடியோ போட்டு அப்படின்னு கேட்டுச்சு. ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் எப்போயுமே யாரையும் ஏமாற்றலை. ஓகேங்களா? நான் என்றைக்குமே யாரையுமே ஏமாற்றலை. ஒரே வார்த்தை. இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சாதான் கல்யாணம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலன்னா எப்படி கல்யாணம் பண்ண முடியுங்க? அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்டே நான் போய் பர்மிஷன் கேட்பேன். அவங்க அப்பா அம்மா ஓகே சொன்னால் தான் நான் பொண்ணையும் கூப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி நீ வந்து டேரெக்டாக உனக்கு கல்யாணம் பண்ணி நான் இட்டுன்னு வர முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அது ரொம்ப தப்பான முடிவு. ஓகேங்களா? அதெல்லாம் இருக்குது. எடுத்தங்க ஒருத்தன் எல்லாத்தையும் பண்ணிட்டுன்னா அது லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு தடவை தான் கல்யாணம், அதுக்கப்புறம்லாம் கல்யாணம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், வீட்டில் ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போகிறதாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சி, நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிச்சி, அது எப்படி இருக்குது? 2 பேருக்குமே பிடிக்காம நம்ம வாடகை வீட்டில் இருந்து வேறு ஒரு இடத்துல இருந்து அப்பா அம்மா ஒரு நல்லது கெட்டது கூட கூப்பிட முடியாத, அவங்களையும் நல்லது கெட்டது கூப்பிட முடியாத இது ஒரு வாழ்க்கையா? சொல்லுங்கள் பார்ப்போம். காலத்துக்கும் ஒரு சொல்லுங்கள். அனாதையாகவே வாழ்ந்துடலாம் அதை விட. ஓகேங்களா? கல்யாணம் பண்ணி வாழ்கிறத விட கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாக வாழ்ந்துறது எனக்கு தெரிஞ்சு மேலுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே நம்ம கஷ்டப்படணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். லவ் பண்ணி வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணி நீங்கள் செட்டில் ஆகிட்டிங்கன்னா ஓகே. செட்டில் ஆகலைங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுறது நீங்கள் மட்டும்தான். ஓகேங்களா? உங்கள் அப்பா அம்மா உங்களால் கஷ்டப்பட போகிறது இல்லை. ஓகேங்களா? அவங்க ஈஸியாக உங்களை விட்டுடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களை ஏற்றுக்கினா தான் உண்டு. அதுக்கப்புறம் உங்களை ஏற்றுக்கலன்னா ரொம்ப 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 கஷ்டப்படுறது நீங்கள் மட்டும்தான். அந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலு, ஏன்னா நீங்கள் ரொம்ப மிடில் கிளாஸாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அதை நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பார்த்துட்டேன். ஓகேங்களா? அதனால தான் அனுபவத்தில் பேசுகிறேன். 90s கிட்ஸ் இன்றைக்கி வரலாம் யாரையும் ஏமாற்றலை. ஓகேங்களா? நிறைய 2K கிட்ஸ் தான். ஓகேங்களா? அதனால் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும். ஓகேங்களா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல பையனா அவங்க வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அவங்க சாபம் வாங்கி, உங்கள் வீட்டில் சாபம் வாங்கி, அது எப்படி சொல்கிறது, நிறைய பேர் என்னென்னவோ நடக்குது. ஓகேங்களா? நீங்கள் பார்க்காத டிவி நியூஸாக சேனலாக கல்யாணம் பண்ணி மறுநாளே வீட்டில் ஒத்துக்கலன்னொடனே அப்படிப்பட்ட பையன் தேவையில்லான்னு நிறைய நடக்குது. என்னத்த பண்ணுறதுங்க, கண்ணு முன்னாடியே இது பண்ணிடுறாங்க. அதனால் அதெல்லாம் வேணாம். நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்துட்டு போயிடணுங்க. அதுதாங்க உண்மையான லைஃபே, உண்மையான வாழ்க்கைங்க. ரொம்ப மோசங்க இன்றைக்கி இருக்கிற லைஃப். அப்போ இருந்த லைஃபே வேறு, இப்போ இருக்கிற லைஃப் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயினுக்குது. எங்கே போகுதுன்னே தெரில. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கோசம் வாழ்ந்துன்னுக்குறேன். ஓகேங்களா? என்னத்த வாரியாச்சுன்னு போக போகிறோன்னு தெரில. அதுதான் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கூட நான் அதான் சொன்னேன், உன் மனசு நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கலாமா? எனக்கு ஓகே தான். இப்போ கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கணும். உங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் வந்து பர்மிஷன் கேட்பேன். அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைனா வேணாம், அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாம். ஓகேங்களா? இப்போ கூட எங்கள் அம்மாகிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேம்மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து பிடிச்சிருக்குன்னு என்ன. ஆனால் நான் மறுபடியும் என்ன சொன்னேன், ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா உனக்கு அப்பாவுக்கு பிடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிக்கணும். ஆனால் அவங்க ஃபேமிலி எனக்கு எப்படின்னு தெரியாது. அவங்க ஃபேமிலியில் வந்து என்னை ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. நம்ம ஃபேமிலியை ஏற்றுக்கணும். அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரிடா, அந்த பொண்ணு ரிட்டன் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிச்சுன்னா பேசலாம்டா, அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் போய் பேசலாம்டான்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீ யாருன்னே தெரியாதுன்னுச்சு. ஓகேங்களா? அதோட விட்டுற சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. இதுக்கப்புறம் நம்ம என்னங்க பண்ணுறது? நான் வந்து அந்த பொண்ணு மனசு காயப்படுத்தவும் இல்லை, ஏமாற்றவும் இல்லை. ஓகேங்களா? ஓப்பனாக ஒரே வார்த்தை, அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நானே தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பேசலாம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஓகேனா, 2 பேர் அப்பா அம்மாவுக்கும் ஓகேனா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதை விட வேறு யாருங்க சொல்லுவாங்க? மற்றவங்க மாதிரி நம்ம ஈத்துன்னு வந்து கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றவும் போகிறதில்ல, ஒன்றுமும் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா?
அதுதான். அதனால் எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, நம்மளால் அந்த பொண்ணு எதனா பண்ணிக்குமோன்னு ஒரு பயம் வந்துச்சுங்க. அதுதான் ஃபீல் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா, ஓவராக ஃபீல் பண்ணிட்டேன். நீ நீட்டில் தூக்கமே இல்லை சத்தியமாக. ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் தெளிவாக தான் இருக்காங்க. அந்தளவுக்கு சுச்சுவேஷன் எடுக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம வந்து எதுவும் தப்பான வார்த்தையை பேசலை, தப்பான ஒரு முறையில் எதுவும் பண்ணல. ஓப்பனாக இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதான் உங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் வந்து பேச முடியும். ஓகேங்களா, அதுவும் இந்த கண்ட்ரி இல்லை. ஓகேங்களா, அவங்க இருக்கிறது வேறு கண்ட்ரி. நம்ம தமிழ்நாடு கண்ட்ரினா கூட பரவாயில்ல, பக்கத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்னு போய் பேசிடலாம். அவங்க இருக்கிறது வேறு கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம மேலே தூக்கி குண்டாக போட்டுருவாங்க. ஓகேங்களா, அதனால் வேணாம். அவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை நம்மளுக்கு எதுக்குங்க, அவங்களுக்கே பிடிக்கல அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த காரை வந்து ரொம்ப விரும்புவேங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு தொழில்னால் அது கார் தான். ஓகேங்களா, இப்போ இருக்கிறது நம்ம தொழில் கார் தான். அதனால் காரை பற்றி நிறைய வீடியோ போடுவேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்னோட உனக்கு கார் ரொம்ப பிடிக்குமான்னாங்க. ஆமாம், என்னோட எனக்கு கார் தான் பிடிக்கும். என்னோட ஓகேங்களா, என் ஃபீல்டு எனக்கு கார் தானேங்க. காரை விட்டால் வேறு என்னங்க பிடிக்க போகுது. அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும்ல. ஓகேங்களா, அதனால் எனக்கு கார் தான் பிடிக்கும். அதனால் கார் பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதில் என்ன தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம்.